103 சங்கீதம் 6வது வசனம் சீக்கிரமா படி. 103 103 சங்கீதம் 6வது வசனம். என்ன? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியிலும் நியாயத்தையும் செய்கிறார். 103 சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறவங்களுக்கு தேவன் நீதியும் நியாயத்தை கொடுக்கிறார். தாவீதினுடைய ஜெபத்தில் நீதியும் நியாயம் கிடைக்கிறதுக்கு காரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டப்போ சத்துருக்களுக்கு நேரே பட்டை எடுக்காமல், உபத்திரவங்கள் பண்ணாமல், ஆளவிட்டு அடிக்காமல், தூசகமா பேசாமல் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த போது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து கொடுக்கிற தேவனை குறித்து தாவீது பேசுகிறார். அதனுடைய 13வது வசனம் படி. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்த யாருண்டோ அவருக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? இறங்குகிறார். அவர் இறங்கி அற்புதம் செய்கிறார். அது ஒன்னுடைய வசனம் படி. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கி செய்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்து வாழுகிற யாரெങ്കിലും இருந்தால் என்ன செய்யும்? பக்கத்தில் இருக்கிற அயல்பக்கக்காரன் பயந்து வாழுகிறவங்களுக்கு சொல்ல பேசுகிறது. அல்லேலூயா. ஆரெങ്കിലും பயப்படுத்தியால் பயந்து அவரை பார்த்து மனுஷனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய காரியம் இல்லை. ஆண்டவருக்கு பயந்து வாழ ஆரம்பிக்க நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதை போயிட்டு மனுஷனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய காரியம் நமக்கு இல்லை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனுடைய 14வது வசனம் படி. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிற மனுஷன் தானே சொல்லுகிறது, நான் உண்டாக்கிய சொத்து, நான் உண்டாக்கிய பொருள், நான் உண்டாக்கிய பகுமானம், நான் உண்டாக்கிய ரெஸ்பெக்ட், இதெல்லாம் என்னால தான் உருவாக மனுஷன் பேசுகிறார். தேவன் சொல்லுகிறார், மனுஷனை நான் மண்ணு கொண்டு உருவாக்கி இருக்கிறார். மனுஷன் மண்ணம் எனக்கு தெரிந்திருக்கிறார். அப்ப மனுஷனை மாத்திரம் வலிச்ச மூச்சே திருப்பி விட முடியாத மனுஷன். இது நிரூபணங்கள் படிக்கும் போது எல்லாம் அது பேசுகிறார். மனுஷனை மண்ணு கொண்டு தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அகங்கரிக்க வேண்டிய காரியம் இல்லை. நம்மள எந்த விதத்திலும் அல்லேலூயா நம்மள பெரிய பெருமை பேச வேண்டிய காரியம் இல்லை. மண்ணாய மனுஷா, நீ மண்ணிலே திரும்பி போக வேண்டி வரும். நீ மண்ணிலேக்கு மட்டும்தான் போகலாம். அதனால கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் வசனம் ஒன்று சீக்கிரமா படியுங்களா? அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்திலும் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்க எப்படிப்பட்ட ஆவியோடு? ஒருத்தன் எதெங்கிலும் தெற்றிலும் தவறிலும் பட்டு விழுந்து போனால் நம்ம எப்படிப்பட்ட ஆவியோடு அவரை சேர்த்துக் கொள்ளணும்? சாந்தமுள்ள ஆவியோடு. அப்படிப்பட்டவனே சீர் பொருந்த பண்ணுங்கள். அப்ப எதனால? நீயும் சோதிக்கப்படாமல் இருக்கிறபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாகிரி. சொல்றது இல்லைங்களா? நிரூபணத்தில் வரும்போது சொல்லுகிறது, ஒருத்தன் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறோம். 103 சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறபடி ஒருத்தன் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற ஒருத்தனை எப்படி தேற்ற முடியும்? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவனோடு போய் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற ஒருத்தனிடத்து போயிட்டு நம்மளும் அவனை ஒடுக்கி பேசியா அவனுக்கு எழுப்பி வர முடியுமா? வர முடியாது. அவனுடைய பலவீனங்களை தெரிஞ்சு அவனை சார்ந்த குணத்தோடு கூட நம்மளால் அவனை தேத்தியால் மட்டும்தான். தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் நீதியின் நியாயம் சொல்லிக் கொடுக்கிற தேவன், ஒடுக்கப்பட்டவங்களை தூக்கி விடுகிற தேவன். ஆனால் நிரூபணங்கள் வரும், சுவிசேஷம் முடிஞ்சு நிரூபணங்கள் வரும்போது அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு சொல்லுகிறது, சகோதரர்களே, உங்கள் யாரெങ്കിലും ஒடுக்கப்பட்டால், யாரெങ്കിലും விழுந்து கிடந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்த குணம் உள்ளவங்களாய் போய் என்ன செய்யலாம்? சாந்தமாய் சமாதானமாய் அவனோடு பேச வேண்டும். பேசுகிறோம் அவருடைய தேவைகள் எல்லாம் புரிஞ்சு உணர்ந்து அவருக்காக ஒரு வாட்டி ஜெபிக்க வேண்டும். சாந்தத்தோடு நம்ம பேசும்போது, சமாதானத்தோடு நம்ம பேசும்போது அவருக்கு ஒரு ஆறுதல் வரும். அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய? அவரை செதுக்க ஆரம்பிங்க. ஆறுதல் கிடைக்க அல்லேலூயா, அவருக்கு ஆறுதல் கிடைக்க புத்தி உபதேசிக்கலாம். காரணம் சொன்னால் உபதேசிக்க போகிறவனும் அக்கினி தீர்ப்புக்குள்ளாடி விழுகிறதுக்கு வாய்ப்பே உண்டு. சாந்தமாய் நாம் ஈடுபட்டு இல்லாத உபதேசிக்க போறவரும் விழுந்து போறதுக்கு வாய்ப்பே உண்டு. நிரூபணங்கள் சொல்லுகிறது,
சங்கீதக்காரன் ஒடுக்கப்பட்டவங்களை ஜெபிச்சு விடுதலுக்குள்ளாடி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நிரூபணங்களில் வரும்போது சாந்தமாய், ஒடுக்கப்பட்டவனே நீ சாந்தமாய் பேசணும், சமாதானமாய் பேசணும், அப்பத்தான் அவரை வெளியே கொண்டு வர முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அடுத்த வசனம் படி, ஒருவர் பாரத்தை என்ன செய்யணும்? ஒருவருடைய பாரத்தை ஒருவன் சுமக்கலாம். அல்லேலூயா. ஒருத்தன் பாரத்தை ஒருவன் சுமக்கலாம். அது எந்த டினோமினேஷனில் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான டினோமினேஷன் உண்டு. இந்த வார்த்தையின்படி ஒருத்தரோட பாரத்தை ஒருத்தர் சுமக்க முடியுமா? சுமக்க முடியுமா? நம்மளே பாரப்பட்டிருக்கும் போது, நம்மளே வருத்தப்பட்டிருக்கும் போது நமக்கு எப்படி ஒருத்தட்ட பாரத்தை ஒருத்தர் சுமக்க முடியும்? இது நிரூபணங்கள் எழுதியது யாருக்கு கேட்டால், ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டோட சமூகத்தில் பரிசுத்தமாயிருந்து அந்நிய பாஷ அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆண்டோட சமூகத்தில் கரெக்டா திருவிருந்தெடுத்து நீதியோடும் நியாயத்தோடும் நிற்கிறார் ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, யாரெங்கிலும் அல்லேலூயா பாரப்பட்டு வந்தால் அவன் பாரத்தை நீ எடுக்கணும். அவன் பாரத்தை நீ எடுக்கலாம். இல்லாத ஒருத்தர் ரட்சிக்கப்படாத யாருக்கும் யாருடைய பாரம் எடுக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை உறுதியாய் ஆண்டோட சமூகத்தில் நிற்கிற ஒரு கிருபையுள்ள அபிஷேகம் உள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டும்தான் அடுத்தவருடைய பாரத்தை என்ன செய்ய முடியும்? சுமக்க முடியும். தமிழ் பாரத்தை என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? சுமக்கலாம். இனி அடுத்து அப்ப கேட்பாரு, பாஸ்டர் நீங்க சொல்லுகிறது போய் நான் எத்தனையோ பேரோட பாரம் எடுத்து, சரிதான், ஆனா அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு. அதுக்கப்புறம் நம்மளால எடுக்க முடியாது. என்னன்னு கேட்டா, சிலப்போ ஒருவேளை நம்ம ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, சிலப்போ நம்மளுக்கு கொஞ்சம் காசு ஒரு சகாயம் பண்ணுவாரு, சிலப்போ ஒருவேளை சரியா சோதரம் அல்லேலூயா அல்லேலூயா சோதரம் நம்ம செய்வாரு. சிலப்போ நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு, பல சகாயம். இதெல்லாம் நம்ம பாரம் சுமக்கிறது, இதெல்லாம் நமக்கு தோணும். நம்ம என்ன செய்ய, அவரோட பாரத்தை சுமக்கிறது. நம்மளும் வாங்கி கொடுத்தில்லைங்க அவருக்கு சாப்பாடு கிடைக்கும். சொந்தம் சொல்லுங்களா, நம்மளும் வாங்கி கொடுத்தில்லைங்க கேட்கட்டும். பிச்சைக்காரன் இன்னைக்கு சாப்பிடும், நம்மளை விட சூப்பரா பிச்சைக்காரன் சாப்பிடும். பிச்சை எடுக்கவர்கள் பார்த்திருக்க. சிலப்போ நம்மள வீட்டுக்கு பக்கத்து வரவோ துணி கீறிட்டு வரும். 10 வீடு போய் பிச்சை எடுக்கப்போ நம்ம 500 ரூபா உண்டாக்குறது சிலப்போ 2 நாள் எடுக்கும். ஆனா இவன் 500 ரூபா உண்டாக்குறதுக்கு 1 மணிக்கூர் போதும். 1 மணிக்கூர் 500 ரூபா உண்டாக்கியால் இவன் 10 மணிக்கூர் பிச்சை எடுத்த எத்தனை உண்டாக்கும்? நம்மளும் ஒரு திவசம் 1000 ரூபாய் கஷ்டப்படும் போ அவன் என்ன செய்யும்? ஒரு திவசம் 5000 10,000 சம்பாதிப்பாரு. എന്നിട്ട് அவனுக்கு வேற லெவலுக்கு போய் அவன் நல்ல லேவிஷமாகும். சொந்த சொல்லுங்களா, நீங்க சொல்ற நம்புறியா? ஒரு வாட்டி கொல்லத்துன்னு திருவனந்தபுரத்து வந்துட்டு இருக்கு. கொல்லத்துன்னு ஒரு லோக்கல் ட்ரெயின்ல திருவனந்தபுரத்து வந்துட்டு இருக்கு. ஒரு கால் இல்லாத ஒரு மனுஷன், 2 கால் இல்லாத ஒரு மனுஷன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். எனக்கு பார்த்தா பரிதாபமா இருந்தேன். உடனே நான் 50 ரூபாய் கையில் எடுத்தேன். 50 ரூபாய் கையில் எடுத்தேன். எனக்கு 150 ரூபாய் தான் கையில் இருக்கு. 50 எடுத்தாரு. காலு வையாத்தால தான் பிச்சை எடுக்கிறேன். உண்மையா சொல்லுகிறேன். அப்ப பக்கத்துல இருந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்காரன் சொல்லுகிறது, ஐயா இவருக்கு 25 கார் உண்டு. திருவனந்தபுரம் சிட்டியில 25 கார் உண்டு, 2 டூரிஸ்ட் பஸ் உண்டு. இவருக்கு இங்க இருந்து இவர் என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து பிச்சை எடுத்து கொல்லத்து போகும், கொல்லத்து பிச்சை எடுத்து இங்க வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவரை எடுத்துட்டு போறதுக்கு 2 ஸ்கார் உண்டு. இவருக்கு பின்ன நடந்து போண்டா, ட்ரெயின்ல இருந்து வந்தறங்கி இவரை தூக்கி எடுத்து கார்ல வைக்கும். சொல்றது இல்லைங்களா? அப்படி ராஜகீயமாய் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம நினைக்கிறது இதெல்லாம். அதனால சொல்லுகிற நம்ம யாருக்கும் கொடுத்தா திருப்தி என்ன முடியாது. சொல்லுகிற வசனம் சொல்லுகிற தமிழ் பாரம் எடுக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு கொடுத்தா முடியாத பிரச்சனைகள் அநேக குடும்பத்தில் உண்டு. நம்மளை சகாயிச்சால் முடியாத பல பிரச்சனைகள் குடும்பங்கள் உண்டு. அப்ப நம்முடைய அபிஷேகம் அந்த குடும்பத்துக்காக செயல்பட்டால், நம்முடைய வல்லமை அந்த குடும்பத்துக்காக செயல்பட்டால் தமிழ் பாரங்களை சுமக்க முடியும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதை விழுந்து கிடக்கிற ஒடுங்கி கிடக்கிற குடும்பங்களுக்கு என்ன செய்ய, சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி ஒடுங்கி கிடக்கிற குடும்பங்களை தாங்கணும், ஜெபத்தில் தாங்கணும், தீர்க்க தரிசனத்தில் தாங்கணும், வார்த்தையை சொல்லிக் கொடுத்து தாங்கணும். இப்படி நம்ம ஒரு ஆறுதல் பேசுறோம். நீங்க கூட கொண்டு போய் ஐயோ பாவம் கொடுப்போம் சொல்லி ஒரு 100 ரூபாய் கொடுத்தா, நீங்க கொடுக்க ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா, 5000 ரூபாய் கொண்டு வந்து அவருக்கு வாழ முடியாது. அதோட முடிஞ்சு. அதனால நீங்க அதை கொடுத்தா அடுத்த மாசம் அதை திரும்பி எதிர்பார்ப்பாரு, கொடுக்க எதிர்பார்ப்பாரு. அரசியல் கிடைக்காம வரும்போ பின்ன உனக்கு அந்த குடும்பத்தோட பாரமே துவக்க முடியாது. காரணம் என்ன? என்று இல்ல கொடுத்து திரும்பி கிடைக்காததுனால பின்ன வருத்துருவாரு. இது உலக மனுஷன் இப்படி இருக்கிறார். அதனால ஒரு மனுஷனை கொடுத்து சகாயம் பண்ண முடியாது. அவன் கரெக்டான பொசிஷன் வந்தால் நீ உன்னோட சொந்த குடும்பத்தை கரெக்டா பாரு.
நீ உன் சொந்த குடும்பத்தை கரெக்டா பார்த்தால் 100% அடுத்த குடும்பங்களை தொடுகிறதுக்கு ஒரு வல்லமை உண்மையில் வரும். சொந்த குடும்பத்தை கரெக்டா பார்க்காமல் அடுத்தவனை சகாயிக்க போனால் அந்த சகாயத்தை குறித்து எல்லாம் நிரூபணங்களில் சொல்லுகிறது. நீ உன் சொந்த குடும்பத்தை ஜெபிச்சு கட்டலாம். வார்த்தை கேட்டு கேட்டு கெட்டு எழுப்பலாம். அடுத்தவனை சகாயிக்க போறது, அடுத்தவனை சகாயிக்கிறது போல தகுதி வேணும். தகுதி வல்லமை வேணும், அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷை வேணும், கிருபை வேணும், பரிசுத்தி வேணும். அதுக்கேற்றபடி நீ கரெக்டான ஒரு திசையில் நின்றால் மட்டும்தான் உனக்கு அடுத்த குடும்பங்களை ஆவியில் தாங்க முடியும், ஆத்மாவில் தாங்க முடியும். நிரூபணத்தில் பேசுகிறது. தமிழ் நீங்க என்ன செய்யணும் சகோதரங்களே, நீங்கள் தமிழ் ரட்சிக்கப்பட்ட சகோதரங்களே, சகோதரங்களுக்கு ஒரு பிரச்சனை தமிழ் ஒரு பிரச்சனை வந்து சகோதரன் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனமா இருக்கு, என்ன செய்யணும் தெரியல, கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு ஜெப மாட்டாங்க. ஒரு ஆசீர்வாத வார்த்தை சொல்லிக் கொடுக்கலாம், ஆறுதல் படுத்தி விடலாம், அல்லது ஜெபிக்கிறதுக்காக ஊழியக்காரர்கள் எடுத்து கொண்டு வைக்கலாம். அப்படி நமக்கு அடுத்தவங்களோட பாரத்தை தூக்க முடியும். ஆனா வசனம் எல்லாம் எடுத்துட்டு மனுஷன் தவறான திசையில் எடுக்கும். என்னன்னு கேட்டா தமிழ் பாடங்களை சுமக்கணும் கிலாத்து சொல்லுகிறார். அதனால என்ன பண்ணுங்க, கவர்ல போட்டு கட்டா கொண்டு வச்சிருக்கேன்னு சொல்லு. அதனால மக்கள் என்ன பண்ணும், இதொന്നും தெரியாம பாரம் சுமக்கிறது. கேட்கட்டும், உங்களுக்கு குடும்பங்கள் சாப்பாடுக்கு வழி இல்லாத யாருங்களோட கை தூக்குங்களா பிளீஸ். இப்படி இருக்கிற யாருக்கும் சாப்பாடுக்கு வழி எல்லாருக்கும் உண்டு, புரிஞ்சிருச்சா? அப்ப உங்களை பிரச்சனை என்ன? இதை கேட்க மாட்டாரு. இந்த வசனத்தை எடுத்துட்டு கவர்ல தாந்து சொல்லு, நம்மளை கொண்டு போய் கொடுத்துருவாரு. இவன் ஏமாத்தி இருந்துட்டே இருப்பாரு. நம்மட பிரச்சனை சொல்லுகிறது தமிழ் பாரங்களை சுமக்கிறது. நம்மட பிரச்சனை சொல்லுகிறது குடும்பத்தில் வேற கிடக்கிறது. இவனுக்கு பணம் மட்டும் போதும், இவனுக்கு நம்ம குடும்பத்துல பிரச்சனமோ பிள்ளைகளுடைய அவஸ்தையோ இதற்கு நிலைமைக்கு மாற்றம் வரணும், பாரம் இல்ல, ஆத்தும பாரம் இல்ல. கிலாத்து திருமணம் சொல்லுகிறது தமிழ் பாரங்களை சுமக்கலாம். அப்படி ஆத்துமாவில் சுமக்கிறார் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் தூங்குதா இல்ல கேட்கதா சொல்லுகிறது. சோத்திரமல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும். சோத்திரவன் தமிழ் பாரங்களை சுமக்கிறார். கொடுத்தாலும் யாருக்கும் யாரை திருப்திப்படுத்த முடியாது. அப்படி திருப்திப்படுத்த யாராவது இங்க இருந்த ப்ளீஸ், நான் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன். ஒரு நிமிஷம் கை தூக்குங்களா, யாருங்கள் உண்டா? இல்ல. அப்படி கொடுத்து ஜெயிச்ச ஒருத்தனும் இல்ல. தோல்விதான் அவனுக்கு வரும். காரணம் அவன் நினைச்சதை அவன் சாதிக்க முடியாது. என்னன்னு கேட்டால் அவர் விழுந்து போயிடும். காரணம் கிடைக்காத வரம்போ அவர் உனக்கு எடுத்து ஃபைட் பண்ணும். அது அப்பனா இருந்தாலும், அது அம்மையா இருந்தாலும், அது பிள்ளைகளா இருக்கும். அப்ப நீ இந்த விஷயத்தில் மக்களை நேசிக்க கூடாது. கொடுத்து தின்னா கொடுத்து நேசிக்க கூடாது. சொல்லிக் கொடுக்க வேண்டியது சொல்லிக் கொடுத்து தமிழ் பாரங்களை சுமக்கணும். அந்த பிள்ளைக்கு இல்லாத அபிஷேகத்தை, வல்லமையை, உபதேசத்தை, ஞானத்தை இதை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளை எழுப்பி கொண்டு வருவது பாரு. நீ தின்னா கொடுத்த நாளை இந்த பிள்ளை தலையிலேறும் தின்னா கொடுக்கணும். 3 நேரம் தின்னட்டு பிரச்சனை இல்லை. பட் அதை கொடுத்துட்டு பிள்ளைக்கு பாசம் கிடைக்கும் ஒரு நோக்கம் நமக்கு வேண்டாம். அப்படி எல்லாம் தவறானது, உலக பிரகாரமானது. அதான் இப்படி எழுதி இருக்கு, தமிழ் நீங்க பாரங்களை சுமக்கணும். அடுத்த வசனம் எழுதியிருக்காங்க, ஒருவர் பாரத்தை ஒருவன் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணம். இப்படிப்பட்ட பாரங்கள் யாராவது சுமந்தால் இப்பிரமாணத்தை சொல்லுகிறது கிறிஸ்துவினுடைய பிரமாணம். இந்த பிரமாணத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றுங்கள். பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்லுகிறது 71ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் எல்லாம் படிக்கும்போ முறியடிக்கப்பட்டவனுக்காக ஜெபம் பண்ணி அவன் எப்படி எவ்வளவு கூட எழும்பி வருவாரு. சோத்திரம். ஆனா புதிய நியமத்தில் வரும்போது ஒருத்தனை எழும்பி கொண்டு தாய் போல தேட்டி ஒரு தந்தை போல ஆட்டி தோல் மீத சுமந்திடும் என்னேசையா. தாய் போல பாசம், ஒரு தகப்பன் போல நேசம், ஒரு உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அவருடைய தேர்தல்களுக்குள்ளாடி ஆவியானவருடைய மகிமைக்குள்ளாடி ஒரு தாய் போல, ஒரு தகப்பன் போல தேர்த்துகிற தேவனுடைய மகிமைக்குள்ளாடி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரி ஆறுதல் படுத்தட்டும், ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி ஆறுதல் படுத்தட்டும், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை ஆறுதல் படுத்தட்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தமிழ் ஆறுதல் அடைந்தால் மட்டும்தான் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு நமக்கு உதவியாக முடியும்.
ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைக்கு எப்படி நம்ம உதவியா? ரட்சிக்கப்பட்டவர் தம்மில் ஆறுதல் பெற்றுக் கொள்ளலாம். ஆனா இந்த காலத்தை பொறுத்தும் ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை பிடிக்காது, ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசியை பிடிக்காது. அல்லேலூயா. பார்த்தாலே சொல்லு பிசாசு வருகிறேன் இப்படி எல்லாம் சொல்லி கதையடிக்கிற அநேக விசுவாசிகள் வேதம் சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் போது குறைவுகள் பலவீனங்கள் தொடர்ந்து பேசு, அவர் உன்னிடத்து பேசுறது நீ அவரிடத்தும் பேசு. ஆனால் தம்மில் ஐக்கியம் உள்ளவர்களாய் ஐக்கியத்தோடு கூட நாம் செயல்படும் போது உண்மையா சொல்லுகிறது சகோதரனுடைய பாரத்தை நமக்கு சுமக்க முடியும். அல்ல தம்மில் பாரங்களை சுமக்கும் போது அல்லேலூயா நமக்கு அடுத்தவங்க ரட்சிக்கப்படாத சகோதரனுடைய பாரத்தை, ரட்சிக்கப்பட்டவங்க ஐக்கியமாய் இருந்தா மட்டும்தான் ரட்சிக்கப்படாதவன் பாரத்தை சுமக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளாடி ஐக்கியமில்லைങ്കിൽ ரட்சிக்கப்படாதவன் பாரம் எப்படி நம்ம சுமப்பாரு? இதே வசனத்தை வச்சு கல்தாய் உபதேசம் கொடுக்கலாம், இதே வசனத்தை வச்சுட்டு ஈ பாரத்தை சொல்லி பணம் அடிக்கலாம். ஆனா நான் கரெக்ட் உபதேசம் சொல்லுகிறது ஈ பாரம் சொல்லுகிறது ஆத்தும பாரத்தை காட்டுகிறது, தேவனுடைய வார்த்தையை காட்டுகிறது. இந்த பாரத்தை விட்டு காசு வாக்கலாம், இந்த பாரத்தை சொல்லி ஒரு மனுஷனை தேற்றுவும் செய்யலாம். நமக்கு எது தேவை? இது விட்டு நட்ப காசு ஆக்கணும்னா உங்களை எல்லாம் நம்ம சீரிப்பாரு. சோத்திரம். இது என்னுடைய தேவையல்ல. நான் சொல்லுகிறது தம்மில் பாரங்களை சுமக்கணும். ரட்சிக்கப்பட்ட சகோதரா, ரட்சிக்கப்பட்ட தாயாரே, ரட்சிக்கப்பட்ட தகப்பனே, தம்மில் பாரங்களை சுமக்கணும். அல்லேலூயா. நம்ம அப்படி சுமந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு பலனை உண்டாகும். அப்படி ஐக்கியமாய் நம்ம இருந்தா தான் நம்ம முகாந்திரம் அநேக குடும்பங்களை கெட்டுகளை அறுத்தெடுக்க முடியும். சோத்திரம். அல்லேலூயா. அடுத்த வசனம் படி. ஒருவன் தான் ஒன்றுமில்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறார். சோத்திரம் இல்லைங்களா? ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரனோட ஆவியானவர் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே நீ முழுகல் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை தானே. ஆனால் சொல்லுகிறது இந்த வார்த்தை காத்துக்கொள், ஒன்றுமே இல்லை, சாப்பிடுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, உன்னுடைய அவஸ்தைகள் எல்லாம் பரிதாபமா இருக்கிறோம், எல்லா விஷயத்திலும் நீ சோர்ந்து இருக்கிறோம். இப்படி இருக்கும் போது நீ என்ன செய்யக்கூடாது? நீ உன்னே ஒரு பொருட்டாய் என்ன செய்யக்கூடாது? என்னவே கூடாது. எப்படும் தாழ்த்தி கொடுக்கணும். எப்படும் தாழ்த்துக்கிற ஒரு மனோபாவம் உள்ள ஒரு பிள்ளைய பேர் தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. சோதவல் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தாழ்த்தியா மட்டும்தான் ரட்சிக்கப்படாதவரை ரட்சிக்கப்படுத்த முடியும். சோதரம் சொல்லுங்களா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட அவஸ்தையை பார்த்தா ரொம்ப பரிதாபகரம். இந்த ஊரில் எனக்கு தெரியும். சோதரம் இல்லையா? ஒரு தரத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் 10 பேருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தா எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிக்கப்படுமா இருந்தது. ஆனால் அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிதாபமா வாழுகிறோம், ஒரு பொருட்டாய் ஒரு கல்ட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்ன பண்ணுகிறது? இவர் முகாந்திரம் வந்து யாரும் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. உலகம் மோசம் தான். நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும் போது யாரும் நம்ம நல்லவனாய் இருந்தாலும் நம்மள இல்லை. சிறப்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எந்த குடும்பத்தில் அது இல்லை, எந்த ஃபேமிலி அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத எந்த குரூப்பும் இல்லை, எல்லாத்திலும் உண்டு. பட் அதெல்லாம் மாற்றி நம்மளால் எடுக்க முடியும். நமக்கு சமாதானம் இருந்தால் நம்மளோட ஒரு பொருட்டாய் நம்மளே நினைக்காமல் ஒரு உண்மையான தேவ மனுஷனாய், உண்மையான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் நம்ம வீட்டில் இருக்கும் போதும், பிள்ளைகளோடு பழகும் போதும், வண்டியில் உட்கார்ந்து இருக்கும் போதும், போகிற இடங்களில் நம்மளை குறிச்ச ஒரு பாராட்டம், நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. அடுத்தவருடைய பாரத்தை, அடுத்த சகோதரனுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் கிருபை தந்திருக்கிறோம். அந்த கிருபையை நான் அடுத்தவங்களுக்காக பிரயோசனப்படுத்தலாம். முதலாவது என்ன செய்யலாம்? நான் விடுவிக்கப்படணும், என்னுடைய குடும்பம் விடுவிக்கப்பட்ட. எப்பொழுதும் சொல்லு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பணும். நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். நீ உடஞ்சி தாவீதுடைய கூடாரம் உடஞ்சு கிடக்கிறோம். ஆனா கூடாரத்தை கட்டி எழுப்பாமல் இன்னொருத்தர் சமாதானம் கொடுக்க போகக்கூடாது. சொந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி சமாதானத்தில் வச்சதுக்கு அப்புறம் அடுத்த குடும்பத்துக்கு சமாதானம் கொடுக்க போனோம். அதை கேட்டபடி சமாதானம் சொந்த குடும்பத்தில் வந்தது இல்லையா? தொடர்ந்து ஜெபம் ஆரம்பிக்கலாம். அதான் அங்க எழுதியிருக்கு. அந்த வசனம் வந்து படி. ஒருவன் தான் ஒன்றுமில்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டு எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள். சொல்றோம் இல்லையா? தன்னை ஒரு பொருட்டு எண்ணியாலே தான் தன்னைத்தானே வஞ்சிக்கிறது வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தானே வஞ்சிச்சு ஒருத்தன் நடந்த நான் ஏதோ ஒரு பெரிய மற்றவன், என்ன தவிர யாருமே இல்லை. இந்த காலத்தை பாருங்களா, ஒரு என்ன அடக்கம் உள்ள ஊழியக்காரங்களை சொல்லுகிறேன். ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை கண்டா பிடிக்க மாட்டாரு. சோத்திரம். அதுக்கு அர்த்தம் என்ன? இவனே பொருட்டா எண்ணும் போது இவனுக்கு மற்றவனை பிடிக்குமா? சோத்திரம் சொல்லுங்களா? அடுத்து பயம். ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை கூட்டி ஜெபம் பண்ண மேக்சிமம் வைக்க மாட்டாரு. வச்சா அவன் நினைக்கிறது
ஐயோ என்னோட சபையை யாரெങ്കിലും தூக்கிட்டு போறதுக்கு இவன் கையில தான் சபை இருக்கு. சோத்திரம் இல்லையா? இவன் கையில சபை இருக்கிறது. சபை யாருடைய கையில் இருக்கிறது? சபை தேவனுடைய. அப்படி தூக்கிட்டு போறது போட்டு இதை தந்திரம் அல்ல. இவன் சொல்லுகிறது காரணம் இவன் பொருட்டாய். இவனுக்கு இவனே நம்பிக்கை இல்ல. இவனே நம்பிக்கை இல்ல. இவன் இவன் கொண்டாட்டிய நம்புமா? இவன் பிள்ளாட நம்புமா? இவன் சபா விசுவாசிகளை நம்புமா? இல்ல. இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒன் மேன் சோயில் உபதேசம். இருக்கதரிசி வேண்டாம், அப்போஸ்தலன் வேண்டாம், உபதேஷ்டாவும் வேண்டாம், 5 வித ஊழியங்கள் யாரும் வேண்டாம். அவனே சொல்லு எனக்கே 5 வித ஊழியங்கள் உண்டு. பின்ன எப்படி? வேற யாரும் தேவையில்லை. ஒற்றைக்கு குத்தி, ஒற்றைக்கு சவுட்டி, ஒற்றைக்கு திண்டனம். அது பணத்துல இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ற அனுபவமே இல்லை. இப்படி எல்லாம் மனுஷன் செல்பிஷா இருக்கும் போது எப்படி தன்னைத்தானே பாரங்களை சுமக்க முடியும்? நம்முடைய ரெவலேஷன், ரட்சிக்கப்பட்ட சகோதரங்கள் அவருடைய ரெவலேஷன் மாற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் கரெக்டாக அர்ப்பணிச்சு கொடுத்தால் நம்ம முகாந்திரம் நடக்கிற காரியங்கள் வித்தியாசமாயிருப்பார்கள். எல்லா ஏரியை கைவிட்டு ஒரு ஆளும் ஆறுதல் பேசுறதுக்கு இல்ல. நம்ம எல்லாம் சொல்லுகிற நம்மளும் பாதிக்கப்பட்ட கஷ்டப்பட்ட நம்ம எல்லாம் சொல்லுகிற சண்டிக்காரனா இருந்த, ஆனா எல்லா ஏரியையும் ஒரே ஏரியா இல்லாமல் சகல ஏரியாவும் பாதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் மனுஷன் விடுவிக்கப்பட்டு உங்களை முன்னாடி ஒரு உயிருள்ள சாட்சியாய் இந்த இடத்துல நிக்கிறவனாக நீங்க புரிஞ்சுக்கோ. நீ படுகிற பாடுகள் தாண்டி வரும்போது உனக்கு ஒரு நன்மை உண்டு. நீ படுகிற பாடுகள் நீ தாண்டி வரணும். அப்பாடுகளோட நீ விட்டு விலக கூடாது. கொஞ்சம் கூட பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் கூட நீ தாழ்த்தி கொடுக்கலாம். கொஞ்சம் கூட நீ அமைதலா இருக்கணும். நீ விட்டு கொடுக்க கூடாது. எல்லா காலத்திலும் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை நீ கேட்கவே கூடாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த வாழ்க்கையில் உனக்கு பாடுகள் வரும், உனக்கு துன்பங்கள் வரும், எல்லாம் கைவிட்டு போன சிந்தனை உனக்கு வரும். ஆனால் நீ சொல்லுகிறது கேளு, நீ ஒருபோது இழந்துடாது. இது நான் கதை பேசுகிறது இல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சுதான் விளையாடுகிறது. உண்மையா நான் சொல்லுகிறது, சுவிசேஷம் சொல்லுகிறது மனுஷனை கதை பேசி ரசிப்பித்து விடுகிறது அல்ல. சுவிசேஷம் சொல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறது. நம்மளிடத்து வருகிற ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு குடும்பங்கள் கூடவராய், அவருக்கு பிள்ளைகள் உண்டு, குடும்பம் உண்டு, அவருக்கு எதிர்காலம் வேணும். இதெல்லாம் கொடுக்க முடியாது, சுவிசேஷத்தில் முடியும். அதனால தான் நாங்க கதை பேசுகிறோம். சுவிசேஷத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை எழுப்ப முடியும். அல்லேலூயா. அதனால பாரத்தை சுமக்கிறது கொடுத்து சுமக்காதுங்க. கொடுத்து சுமக்க பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுத்தா உங்களால் கொடுத்து யாராலும் திகைக்க முடியாது. அப்படி யாரெങ്കിലും நான் எல்லா காலத்திலும் கொடுத்து ஒரு குடும்பத்தை திகச்சதை வச்சு கொண்டு போறேன்னு சொல்ல முடிந்த பிளீஸ் ஒரு நிமிஷம் சொல்றேன் சொல்லுங்க. யாருக்கும் சொல்ல முடியாது. காரணம் நீங்க கொடுத்தால் யாருக்கும் திகைக்க முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படி கொடுத்து திகைக்கிற அளவுக்கு நம்ம நின்றாதுங்க. அப்படிப்பட்ட பாசங்கள் நிலவிக்காது, அப்படிப்பட்ட இலக்கங்கள் நிலவிக்காது. உங்களால் ஆத்துமாவில் எத்தனை பேரை தேற்ற முடியும்? ஆத்துமாவில் பாரங்களை சுமக்க முடியும். ஒரு சகோதரன் பாரம் சுமக்கட்டும். அதுக்குள்ள வல்லமை வேணும். வல்லமை இல்லாதவரை சுமக்க முடியாது. அதுக்காக எழுப்பி வரணும். கூட்டத்துக்கு வரப்போ அல்லது உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து கிருபைகளையும் கிருபாவரங்களையும் பெற்றுக்கொள்ளு. அப்பதான் உனக்கு அடுத்தவருடைய பாரத்தை சுமக்க முடியும். அப்படி சுமக்க முடியாத ஒரு அவஸ்தை உனக்கு இருந்தா உனக்கு உன்னுடைய குடும்பத்திலே பாரம் சுமக்க முடியாது. சோத்திரம். அதனால சொல்லுகிறது, நீ முதலாவது உன் குடும்பத்தை கட்டி எழுப்பா. ஜெபிச்சு ஆராதிச்சு திருவிருந்தெடுத்து தீர்க்கதரிசனங்கள் கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீ உன்னுடைய குடும்பத்தினுடைய கேட்டாவத்தால் நீ ஒரு சாட்சியாய் வா. நீ ஒரு சாட்சியாய் வரப்போ உன்னுடைய சுவிசேஷம் ஜீவிக்கும். நீ சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவிக்கும். சகோதரனுக்கு ஆறுதலாய் மாறும். சகோதரனுக்கு ஒரு ஆசுவாசமாய் மாறும். சகோதரன் நீ தூக்கி எடுக்கும். சகோதரிக்கு நீ கைத்தாங்காய் மாறும். இப்படிப்பட்ட கைத்தாங்குகளை குறித்து தான் கிராம நிறுவனத்தில் பேசுகிறது. இதை எடுத்து எனக்கு வேற விதமா பேச முடியும். சகோதரங்களே, நீங்க எல்லாருக்கும் கொடுங்க. எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆர்டர் இல்லாம கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. வெற்றிக்கப்பட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. வெற்றிக்கப்படாம கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கொடுத்து திகைக்க முடிகிற ஏதாவது ஒரு சகோதரன் ஒன்றைப்பா. சோத்திரம் அல்லேலூயா. கொடுத்து யாருக்கும் யாரையும் திரைக்க முடியாது. தம்மில் பாரங்களை சுமக்கலாம். ஒரு சகோதரனுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்தா அவனை சேர்த்திருத்து ஆறுதல் பேசலாம். நீ அவன் 1 கோடி ரூபாய்க்கு தேவை இருக்கும். ஆனா உனக்கு மேல் 10 வயசு இருக்காது. ஆனா உனக்கு கிருபை உண்டா, உனக்கு வல்லமை உண்டா, கூப்பிட்டு பக்கத்து ஒரு சகோதரமே ஒரு தீர்க்க தரிசனம் பேச. அவன் 1 கோடி கடத்துல பிரச்சனை மறந்துட்டு தான் உன்னோட பக்கத்துல எழுப்பி போகும். அவன் ஆறுதல் பேச. ஒரு கை தாங்க நீ கொடு. கிருபை இல்லாதவனை தாங்க முடியாது. கிருபை இல்லாதவன் கொடுத்தா சரி வராது.
ஸ்தோத்திரம். சரியாகுமா? சரியாகா. 112 சங்கீதம் சீக்கிரம் படி. கிருபை இல்லாதவன் கொடுத்தா சரியாகாது. சீக்கிரம் படி. கிருபை இல்லாதவன் கொடுக்கவும் செய்யக்கூடாது. என்ன? 112 சங்கீதம். ஸ்தோத்திரம். சீக்கிரம் படி. சத்தமா மைக்கேல் படிக்க முடியுமா? 112 சங்கீதம் வந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், ஆசீர்வதிக்கப்படும். இறங்கி கடன் அவசரம் படியும். அது எத்தனை வசனம்? அது 5 112 5. சீக்கிரம் படி. இறங்கி கடன் கொடுத்து பாக்கியவான், அவன் எந்தெந்தைக்கு அசைக்கப்படாதிருப்பார், நீதிமான். அப்போ இறங்கி கடன் கொடுக்கிறவன் பேர் என்ன? நீதிமான். அவன் பேர் என்ன? நீதிமான். அப்ப நீதிமான் இறங்கி கொடுத்தா மட்டும்தான் அசைக்கப்படாம இருக்கும். நீதிமான் அல்லாதவன் இறங்கி கொடுத்தா என்ன செய்வான்? அடி கிடக்கி. இவன் இறங்கி கொடுத்துட்டு அறுநாள் வீட்டுல முன்னாடி சொன்ன டேட்டை சொல்லி இப்படி இருப்பாரு. എന്നിട്ട് குத்துன்னு பிடிச்சிருவாரு. இப்படி எல்லா காசு வச்சுட்டு போல, இல்லைங்க கூப்பிட குத்தி வாட்டும். சோத்திரம் சொல்லுங்களா? சோத்திரம் சொல்லுங்களா? நானு 18 வருஷம் வெளிநாட்டில் உண்டாയിരുന്നു. 17 18 வருஷம் உண்டாയിരുന്നു. இதே போல ஒரு 5 வீடு வைக்க வேண்டிய காசு லிக்விட் காசு என் கையில் வந்து ஊழியர் நிமித்தம் வந்து போயிடுச்சு.